பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது நம்ம வீடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது 27 நட்சத்திரங்கள் இருக்கு. 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்கள் எந்தெந்த இடத்துல அதோடைய செயல்பாடு தன்மைகள் இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்ததான். நம்ம யாரும் கண்டுபிடிக்கல. நமக்கு அது இப்போ நம்ம அதுக்கு பொறுப்பாக முடியாது. நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனால இதை உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி பாருங்க. இதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய தனஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ, நமக்கு தேவை பணம் தானே. அந்த தனஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணினால், அந்த இடத்த நீங்க ஆக்டிவேஷன் பண்ணால் நம்ம பொருளாதாரம் வரும். நமக்கு அதுதானே தேவை. அப்ப அசுபதி நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன சொன்னா, உங்கள் வீட்டோடைய மொட்டை மாடி. அசுவதி நட்சத்திரம் உங்கள் வீட்டின் மொட்டை மாடி. பரணி நட்சத்திரம் என்பது உங்கள் சமையல் கூடத்தில் இருக்கிற ஸ்டவ் பகுதி. அதாவது மிந்தி அடுப்புன்னு சொல்லுவோம். இப்போ சமையல் கூடத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டவ் தான் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற புகைப்போக்கி. நம்ம வீட்டில் புகைப்போக்கி அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ என்ன இருக்குது, முந்தி புகை வந்துச்சுன்னா புகையை போக்குறதுக்கு ஒரு குழாய் மேலே இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு வட்டமா சுத்தும் இல்லையா ஒரு ஃபேன், உள்ள இருக்கிற காற்றை வெளியே எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த ஃபேனு தான் கார்த்திகை நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் என்பது உங்கள் வீட்டில் பாத்திரங்கள் வைத்திருக்கிற இடம். மிருகசீரிடம் என்பது ஜன்னலுடைய கதவு. அது எந்த ஜன்னல் கதவாக இருந்தாலும் அதை ஆக்டிவேஷன் பண்ணலாம். திருவாதிரை என்பது போர்டிகோ பகுதி. புனர்பூசம் என்பது பலசரக்கு. உங்க வீட்டில் அரிசி, இந்த பலசரக்கு என்ன சொல்லலாம்னா மஞ்சள் மசால் சாமான்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது புனர்பூசம். பூசம் என்பது என்ன சொன்னா ஹால் வராண்டா. அதற்கடுத்து என்ன சொன்னா ஆயில்யம் என்பது குப்பை கொட்டும் பகுதி. வீட்டுல எப்படியும் ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அதான் ஆயில்யம். மகம் என்பது டைனிங் டேபிள், நீங்கள் சாப்பிடுகின்ற இடம்தான் மகம். பூரம் என்பது ஓய்வு அறை என்பது உங்களுடைய பெட்ரூம். ஓகேவா? அதற்கடுத்து உத்திரம் என்பது தண்ணீர் தொட்டி. கண்டிப்பா உங்க வீட்டுல என்ன சொல்லலாம்னா தண்ணீர் பரிமாறக்கூடிய ஒரு சின்ன தொட்டினால் இருக்கும், அல்லது ஒரு வாளியில தண்ணி வச்சுதான் அந்த சமையல் பாத்திரங்கள்லாம் கழுவுவாங்க, அந்த தண்ணீர் தொட்டி. அப்படி இல்லைன்னா மேல சிண்டெக்ஸ் டேங்க் இருக்கு இல்லையா, அதுதான் தண்ணீர் தொட்டி. அஸ்தம் என்பது என்ன சொன்னா வாஷ் பேஷன் பகுதி. அஸ்தம் என்பது வாஷ் பேஷன் பகுதி. சித்திரை என்பது துணிகள் வைக்கப்பட்டுள்ள பீரோ. அதற்கடுத்து என்ன சொன்னா சுவாதி என்பது என்ன சொன்னா படுக்கை அறை. அதற்கடுத்து விசாகம் என்பது சிட் அவுட் பகுதி. அதற்கடுத்து என்ன சொன்னா அனுசம் என்பது பாத்ரூம். பாத்ரூம்னா குளிக்கிற அறைதான் பாத்ரூம். கேட்டை என்பது டாய்லெட். மூலம் என்பது பணம் வைத்திருக்கின்ற இடம். போராடம் என்பது கூரை இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுடைய மேற்கூரையில இந்த செங்கல் பதிச்சிருக்கிற அந்த இடம் கூரை. அதற்கடுத்து உத்திராடம் என்பது வாஷிங் மெஷின். துவைக்கிற ஒரு சில எல்லார் வீட்லயும் இன்னைக்கு வாஷிங் மெஷின் இருக்கு. உத்திராடம் என்பது வாஷிங் மெஷின். திருவோணம் என்பது பூஜை அறை.
அதற்கடுத்து அவிட்டம் என்பது மிக்சி. சதயம் என்பது கிரைண்டர். சதயம் என்பது கிரைண்டர். போரட்டாதி என்பது நடைபாதை, வீட்டுக்குள்ள ஏற நடைபாதை. அதற்கடுத்து உத்திரட்டாதி என்பது சமையலறை முழுக்க உள்ள இடம்தான் உத்திரட்டாதி. ரேவதி என்பது வாசற்படியும் நம்ம வீட்டில் வந்து செடிகள் வைக்கின்ற இடம். ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதை வச்சு என்ன சார் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கோவை இருக்கும் இல்லையா? இப்போ எல்லாருமே இது வந்து ஒரு விதத்திற்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான, டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதுல என்ன வந்து உங்களுடைய தனஸ்தானாதி எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான இடத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல உட்கார்ந்து பணம் சார்ந்த விஷயத்தை சிந்தனை பண்ணினால் இன்னைக்கு யார் வந்துருவா, இன்னைக்கு வந்து ஆபீஸ்க்கு போறோம், ஆள் வருவாங்களா, இல்லைன்னா இன்னைக்கு வந்து பணம் வருமா போகுமா அப்படிங்கிற அனைத்து விதமான சிந்தனைகளுக்கும் ஒரு வடிகால் வசதி இந்த நட்சத்திரங்களுடைய இடங்கள் தான். இந்த நட்சத்திரங்களோட இடங்கள் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்ப இதை நம்ம வந்து நீங்க எல்லாரும் வந்து குறிச்சு வச்சுக்கணுங்க. எப்பயுமே ஒரு வீடியோக்கள் வந்து எல்லா நேரமும் உங்களுக்கு கண்ணில் தட்டுப்படும் என்று நான் உத்தரவாதமா சொல்ல முடியாது. 4500க்கு மேல போயிடுச்சு. அப்ப 4500க்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து அதை வந்து எப்படி வந்து தேடி கண்டுபிடிக்கிற, சில நேரங்கள்ல கண்ணில் தட்டுப்பட்டுரும், சில நேரங்கள்ல வந்து கண்ணில் தட்டுப்படாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்தை குறித்து வைத்து கொண்டு அந்த தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்திற்கு உண்டான இடம் வந்து உங்க வீட்டில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் போய் வந்து பணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண 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 பொருளாதார வளர்ச்சிக்குண்டான சிக்கல்களும் சங்கடங்களும் கண்டிப்பாக தீரும் 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 தீரும். இது வந்து உண்மையிலும் உண்மைதான். இதுல எந்த மாற்று கருத்துமே சொல்ல முடியாது. அதனால இது எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். நீங்கள் வந்து பரிசித்து பாருங்கள். வெற்றி பெற்றால் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எனக்கெல்லாம் நன்றி கூற வேண்டாம். வெற்றி பெற்றால் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். தோல்வி வராது. தோல்வி ஏன் வராதுன்னா வந்து இது இந்த 27 நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்டுள்ள இடங்களை நீங்கள் பாருங்க. எல்லாமே ஓரளவு 99% கரெக்டா இருக்கும். 1% வந்து என்ன சொன்னா கரெக்ட் இல்லாமல் இருக்கலாம். எதுவுமே வந்து என்ன சொன்னா பிரபஞ்சத்தில் வந்து எந்தவித 100% உத்தரவாதமும் சொல்ல முடியாது, 100% மைனஸும் சொல்ல முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோகமான நல்ல வந்து ஒரு கருத்தாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய மனசுக்கு பட்டதை இன்று நான் குறிச்சு வச்சிருந்தேன். உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணியாச்சு. பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.